இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. அதுக்கு முன்னாடி இந்த கிளிப்பிங்கை பார்த்துட்டு வந்துருங்க. சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டப்போ எல்லா குழந்தைங்களுமே சாப்பிடல அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப பிஞ்சு பிஞ்சு குழந்தைகள்ல அவங்க. ஆனா அதுல இருக்கிற குழம்போட அளவு பாருங்களேன், எட்டி பார்த்தா கூட தெரியாத அளவு. அந்த ஸ்கூலினுடைய காம்பவுண்ட்ல பிஎம் ஸ்ரீ அப்படின்னு போட்டிருந்தது இல்லையா, விச் இஸ் நத்திங் பட் இந்த ஸ்கூல் சென்ட்ரல் கவர்மெண்டோட பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் மூலியமா ஃபண்டிங் பெற ஒரு நார்த் இந்தியன் கவர்மெண்ட் ஸ்கூல். அதோட நிலைமை எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? இந்த சமயத்துல நம்ம ஒரு 3 முக்கியமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். என்இபினா என்ன, பிஎம் ஸ்ரீனா என்ன, ஏபிவிபினா யாரு? என்இபி இஸ் நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி 2020ல சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தது, விச் மெயின்லி எம்பசிஸ்ட் ஆன் ஏன்ஷியன்ட் இந்தியன் நாலேஜ், வேதங்கள், சமஸ்கிருதம், ஏன்ஷியன்ட் இந்தியன் சயின்ஸ், ஆஸ்ட்ராலஜி, பாரதிய கல்ச்சர், மெயின்லி ஹிந்துயிசம் அண்ட் 3 லாங்குவேஜ் பாலிசி. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வேணான்னு சொல்லிட்டு 6 வருஷமா நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம். இந்த என்இபி எப்படியாவது எல்லா ஸ்டேட்ல இருக்கிற ஸ்கூல்ஸ்லயும் சேர்த்துடணும் அப்படின்னு இவங்க கொண்டு வந்த நெக்ஸ்ட் திங் தான் இந்த பிஎம் ஸ்ரீ. பிஎம் ஸ்ரீ மூலியமா நாங்க உங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை பிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபண்டிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையான ஃபண்டிங் எல்லாமே தரும். ஆனா நீங்க என்இபி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நமக்கு சேர வேண்டிய கல்வி நிதியை கேட்ட போது இவங்க சொன்னது என்னன்னா, பிஎம் ஸ்ரீயை நீங்க அடாப்ட் பண்ணிக்கோங்க, நாங்க உங்களுக்கு நிதியை சேர வேண்டிய நிதியை தந்துடுறோம்ட்டு. உங்க நிதியும் வேணாம், என்இபியும் வேணாம், பிஎம் ஸ்ரீயும் வேணாம், இன்னைக்கு வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருக்கோம். இந்த பிஎம் ஸ்ரீ எப்படியாவது ஸ்கூல்ஸ்ல கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலையை பாக்குறது யாருன்னா இந்த ஏபிவிபி அப்படின்ற ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட ஸ்டூடெண்ட் விங். இவ்வளவு நாள் இவங்க தமிழ்நாடுல தலை ஓங்காம இருந்தாங்க. பட் இமீடியட்லி விஜய் டுக் சார்ஜ். அவங்களுக்கு சீஃப் மினிஸ்டரை மீட் பண்றதுக்கான ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்குது. சீஃப் மினிஸ்டர் பார்த்துட்டு வந்து ரிப்போர்ட்டர்ஸ்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிஎம் ஸ்ரீயை பத்தி நாங்க சீஃப் மினிஸ்டர் பேசணும், அவரு பரிசீலனை பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்றாங்க. எக்காரணத்தை கொண்டும் இந்த பிஎம் ஸ்ரீயோ இல்ல என்இபியோ தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாது. இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். இதெல்லாம் இருக்கிற ஒரு நார்த் இந்தியன் ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பாத்தீங்கல்ல, இந்த பிஎம் ஸ்ரீ என்இபிலாம் இல்லாத தமிழ்நாடு ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. பிரைவேட் ஸ்கூலையே மிஞ்சிற அளவுக்கு இந்த கவர்மெண்ட் ஸ்கூலை கட்டியிருக்காங்க. இதுல இருக்க ஒரு சில வசதி எல்லாம் பிரைவேட் ஸ்கூல்லயே இல்ல. பொதுவாகவே படிக்கிற குழந்தைங்க எந்த ஸ்கூல்ல சேர்த்தாலுமே நல்லா படிப்பாங்க. இந்த ஸ்கூல் எங்க இருக்குன்னா புழல் ஜெயில் சிக்னலுக்கும் ஆப்போசிட்ல இருக்கு. வீடியோல பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்கூல் நல்லா மாடர்னா கட்டியிருக்காங்க. இதுல டிசேபிள்டு பசங்களுக்காக தனியா டாய்லெட் கூட அமைச்சிருக்காங்க. நிறைய பிரைவேட் ஸ்கூல்ல கூட இந்த வசதி எல்லாம் இல்ல. இப்போ சிஓ ஆபீஸ்க்கு உள்ளார பாத்தீங்கன்னா அரசு மாதிரி பள்ளின்னு பிரம்மாண்டமா ஒரு ஸ்கூலை வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. ஃபுல்லி டைல்ஸ் ரூம், ஸ்மார்ட் சிட்டிங் ஏரியா, அட்வான்ஸ்ட் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி லேப், கான்ஃபரன்ஸ் ஹாலு, கிளீன் டாய்லெட்ஸ்னு நிறைய கிளாஸ் ரூமோட அட்டகாசமா கட்டியிருக்காங்க. பெருமையின் அடையாளம் அப்படின்னு சொன்னா மட்டும் பார்த்தாது, செஞ்சியும் காட்டியிருக்கு இந்த திராவிட அரசு.